ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ் குக்கீஸ். நான் குல்பாலா பேசுகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். பயிற்சி 2.4 உள்ள சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கணக்கு மொத்தம் ஒரு 17 கணக்கு இருக்குது. ஓகேவா, ஒரு 2 பார்ட்டாக வந்து நம்ம இந்த வீடியோஸை வந்து பார்ப்போம். ஒவ்வொரு கணக்குமே வந்து நல்ல டெப்த்தாக டீட்டெயில்டாக வந்து சொல்லித்தரேன். இந்த வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள், நிச்சயம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா வந்து PNR/100 இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. எவ்வளோ ஷார்ட்கட் இருந்தாலும் கடைசியில் வந்து நமக்கு ஷார்ட்கட் மறந்துட்டால் ஃபார்முலா வந்து நிச்சயம் வந்து கை கொடுக்கும். ஓகேவா, இதில் பீனா வந்து என்ன தெரியும், பிரின்சிபல் அமௌண்ட். ஓகேவா, பிரின்சிபல் அமௌண்ட் அதாவது அசல். என்னன்னா வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஓகேவா, நம்பர் ஆஃப் இயர்ஸ் தமிழில் வந்து வருடம், எத்தனை வருடம் அப்படிம்பாங்களா அது. அடுத்தது ஆர்னா வந்து என்னது, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகே, ஆர்னா வந்து தமிழில் வந்து வட்டி. ஏன் வந்து இந்த கீழே வந்து 100 போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வட்டி எப்போவுமே வந்து பெர்சன்டேஜில் தான் கொடுப்பாங்க. ஸோ வந்து கீழே வந்து 100 வந்து போடுறோம். இதுதான் வந்து ஃபார்முலாவோட முக்கியமான இது. ஓகே, பீனா வந்து அசல், என்னன்னா வருடம், ஆர்னா வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வட்டி. ஓகே, இது வந்து தெரிஞ்சிருந்தால் போதும். இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு பேசிக்கான இது மட்டும் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம கணக்குள்ள வந்து போவோம். ஏன்னா வந்து நிறைய பேருக்கு பேசிக் தெரியாமல் இருக்கும், அதனால். இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஒரு 1000 ரூபாய் இருக்குது, அதுக்கு வந்து ஒரு 10% வட்டி. ஓகே, ஒரு 5 வருஷம் வச்சுக்கிடும். 5 வருஷம் வேண்டாம், 3 வருஷம் வச்சுக்கிடும். எவ்வளோ அமௌண்ட் வந்து கிடைக்கும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படின்னா 10% வட்டியா, இது 100%. 10%னா வந்து எவ்வளவு, 100 ரூபாய். அப்போ வருஷத்தில் அவங்களுக்கு 100 ரூபாய் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக வந்து கிடைக்கும். ஓகேவா, 2வது வருஷமும் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து அதே 100 ரூபாய் தான் கிடைக்கும். 3வது வருஷமும் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் அதே 100 ரூபாய் தான் கிடைக்கும். அப்போது ஆக்சுவலாக இப்போ வந்து அவங்களுக்கு 3 வருஷம் கழித்து கிடைக்கக்கூடிய டோட்டல் அமௌண்ட் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 300 கூட்டிடணும். ஓகேவா, இது 1000 + 300, 300 ரூபாயை கூட்டணுன்னா 1300 ரூபாய். இதுதான் வந்து என்னது அவங்களுக்கு டோட்டல் அமௌண்ட், கிடைக்கக்கூடிய டோட்டல் அமௌண்ட். ஓகேவா, அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லிக்கிறேன். இப்போ டோட்டல் அமௌண்ட் வந்து மொத்த தொகை. ஓகே, டோட்டல் அமௌண்ட்டுக்குன்னா மொத்த தொகை. ஓகேவா, இந்த மொத்த தொகை அப்படின்ட்டு அடிக்கடி கேட்பாங்க. இப்போ மொத்த தொகை அப்படின்னா வந்து என்னென்னா, பிரின்சிபல் அமௌண்ட் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட், இந்த ரெண்டையும் சேர்க்கக்கூடியதான் வந்து மொத்த தொகை. அதாவது அசல் ப்ளஸ் வட்டி. ஓகே, இந்த ரெண்டையும் வந்து சேர்க்கக்கூடியதான் வந்து என்னது, மொத்த தொகை. ஓகேவா, இதை வந்து நிறைய இடத்துல இந்த இது தேவைப்படும். மொத்த தொகை இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட். இது வந்து நிறைய இடத்துல தேவைப்படும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மொத்த தொகை நமக்கு எவ்வளோ வந்துச்சு, உதாரணத்துக்கு 1000 ரூபாய் வந்துச்சு, இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு 300 ரூபா வந்துச்சா, அப்போ மொத்த தொகை வந்து 1300 ரூபாய் வந்து அவருக்கு 3 வருஷம் வந்து கழித்து கிடைக்கும். இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அதே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா, ஓகேவா, அதே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னால் ஒன்றுமே கிடையாது. இப்போ 1000 ரூபாய் இருக்குது, அந்த 1000 ரூபாய்க்கு அதே 10% வட்டி. ஓகே, வருஷத்தில் எவ்வளோ கிடைக்கும், 100 ரூபாய் கிடைக்கும். ஆனால் இந்த 100 ரூபாவை வந்து நம்ம பிரின்சிபல் அமௌண்ட் கூட வந்து ஆட் பண்ணுவோம். ஓகே, அங்கே வந்து பிரின்சிபல் அமௌண்ட் கூட வந்து ஆட் பண்ணி வட்டி சேர்க்க மாட்டாங்க. இங்கே 1100 ரூபாய் இருக்கா, இந்த 1100 ரூபாய்க்கு 10% வட்டி. அங்கே எத்தனை வருஷம் ஆனாலும் 1000 ரூபாய்க்கு தான் வட்டி. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் அந்த 100 ரூபாயும் வட்டியும் ஆட் பண்ணி அடுத்த வருஷத்தில் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஓகே, 1100 ரூபாய்க்கு வந்து 10% வட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2வது வருஷத்தில் ஒரு 110 ரூபாய் வந்து வட்டியாக வந்து கிடைக்கும். ஓகே, அப்போ அந்த 110 ரூபாயை வந்து இது கூட ஆட் பண்ணால் 1210 ரூபாய். இப்போ 1210 ரூபாய்க்கு 10% வட்டினா 120 ரூபாய் 3வது வருஷத்தில் கிடைக்கும். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு வருஷத்தில் 100 ரூபாய், செகண்ட் வருஷத்தில் ஒரு 110 ரூபாய், தேர்டு வருஷத்தில் வந்து ஒரு 121 ரூபாய். இந்த 3 அமௌண்ட்டையும் வந்து கூட்டி அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, இனிஷியல் அமௌண்ட் பிரின்சிபல் அமௌண்ட்டு கூட சேர்த்தா அதுதான் வந்து ஆன்சர். 100, 200, 300, 331 ரூபாய். ஓகே, 1000 + 331 ரூபாய் வந்து எவ்வளவு, 1331 ரூபாய். ஓகேவா, இப்போது அந்த 1000 ரூபாய் இருக்குல்ல, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து 1000 ரூபாய் வந்து 10% வட்டி விகிதத்தில் 3 வருஷம் கழித்து 1300 ரூபாய் தான் வரும். ஓகேவா, அதே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் 1000 ரூபாய் தொகை 10% வட்டி விகிதம் 3 வருஷம் கழித்து வந்து எவ்வளோனா 1331 ரூபாய் வரும்.
ஓகே, சில நேரத்துக்கு கேட்பாங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்குள்ள டிஃப்ரெண்ட் வேல்யூ வந்து எவ்வளோன்னு கேட்பாங்க. அப்போ இந்த 2 வேலையும் கண்டுபிடிச்சி இந்த 2யும் கழிக்கணும். கழிச்சா ரூ. 31. ஓகே, அந்த ரூ. 31 தான் வந்து டிஃப்ரென்ஸ் வேல்யூ. ஓகே, இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்னன்ட்டு உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதோட டிஃப்ரென்ஸ் கேட்டால் கழிச்சு வந்து போடணும். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து பேசிக்ஸ் வந்து பார்த்தாச்சு. இப்போ 2.4ல் உள்ள கணக்குகள் வந்து பார்ப்போம். முதல் கணக்கு வந்து ரொம்ப பேசிக்கான கணக்கு தான். ஓகேவா? 35,000க்கு 9% வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டி எவ்வளோ கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க, அசலும் வந்து கொடுத்துட்டாங்க, பிரின்சிபல் அமௌண்ட்டும் வந்து கொடுத்துட்டாங்க, நம்பர் ஆஃப் இயர்ஸும் கொடுத்துட்டாங்க. ஸோ பி கொடுத்தாச்சு, என் கொடுத்தாச்சு, ஆர் கொடுத்தாச்சு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுத்தாச்சு. ஓகேவா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க. அப்போது இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் 2 மெத்தடில் செய்யலாம். 2 மெத்தடுமே வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன், பார்த்துக்கோங்க. ஓகே, முதல் மெத்தடு வந்து என்னென்னா, இப்போ 35,000க்கு 1 வருஷத்துக்கு 9% வட்டி. அப்போ 2 வருஷத்துக்கு எவ்வளவு? 18%. ஓகேவா? 2 வருஷத்துக்கு எவ்வளவு? 18%. ஓகே, அப்போ 35,000ல் 18% எவ்வளோன்ட்டு கண்டுபிடிச்சா போதும், நமக்கு தனி வட்டி வந்து கிடைத்து விடும். ஓகேவா? அப்படியும் கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து அதான். 35,000 18%. 0 0 கேன்சல், 0 0 கேன்சல். 350 × 18. 8 40க்கு 0 மிச்சம் 4. ஓகே, 3 20. ஓகே, 3 24. 3 24 28. திரும்ப 0 5 3 0 0 8 5 13க்கு 3 மிச்சம் 1. 3 2 5 5 1 6 6,300. ஓகேயா? அப்போ 6,300 வந்து என்னது? வட்டி, அதாவது இன்ட்ரெஸ்ட். இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு கணக்குனால சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு சொல்கிறோம். வட்டி வந்து எவ்வளவு? 6,300. இதை வந்து இப்படியும் செய்யலாம், அல்லது ஃபார்முலாவில் போட்டு செய்யலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு PNR/100. பி வந்து எவ்வளவு? 3500 இன்ட்டு ஆர் வந்து எவ்வளவு? 9 இன்ட்டு எத்தனை வருஷம்? 2 வருஷத்துக்கு 0 0 0 கேன்சல், 0 0 கேன்சலு. அப்போ 350 இன்ட்டு திரும்பியும் வந்து 18ஆல் தானே பெருக்குறோம். அப்போ 350 இன்ட்டு திரும்பியும் வந்து 18ஆல் பெருக்குனா சேம் அமௌண்ட் 6,300 தான் வந்து கிடைக்கும். ஸோ ஆன்சர் வந்து எப்படி பண்ணாலும் வந்து சேம் தான். ஸோ எந்த மெத்தட் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மெத்தட் வந்து பண்ணிக்கோங்க. செகண்ட் கணக்கும் வந்து அதே மாதிரியான ஒரு கணக்கு தான். 8,000 ஆகாஷ் என்பவரிடமிருந்து 7% தனி வட்டி கடனாக பெற்றார். 2 ஆண்டுகள் முடிவில் அரவிந்த் வந்து செலுத்த வேண்டிய தனி வட்டியும் மொத்த தொகையும் வந்து காண்க. ஓகே, அரவிந்தன் ஒருத்தன் 8,000 வாங்கி ஆகாஷ்டிருந்து வாங்கி 7% வட்டிக்கு வாங்குகிறான். 2 வருஷம் கழித்து அரவிந்த் வந்து எவ்வளோ வந்து தனி வட்டி மொத்த தொகை, தனி வட்டி ப்ளஸ் மொத்த தொகையை வந்து ஆகாஷ்டிருந்து கொடுப்பான் அப்படின்ட்டு கேட்டிருக்கான். ஓகேவா? இது வந்து உங்களுக்கு வந்து என்னது? தனி வட்டி. ஓகேவா? இன்ட்ரெஸ்ட். மொத்த தொகை அப்படின்னு கேட்டிருக்காங்களா, இந்த தனி வட்டியை நம்ம கண்டுபிடிச்சிடும். மொத்த தொகை அப்படின்னா என்னது? அமௌண்ட். அந்த மொத்த அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? இதுதான் வந்து என்னது? மொத்த தொகை. அப்போ இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டுபிடிக்கணும். அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து அசல் கூட கூட்டி மொத்த தொகையும் வந்து கண்டுபிடிக்கணும். 2 வேலை இருக்குது. ஓகே, இப்போ 1 வருஷத்துக்கு 7%, 2 வருஷத்துக்கு வந்து எவ்வளவு? 14%. ஓகேவா? அப்போ 8,000 இன்ட்டு 14% போட்டால் நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருமா? 80 × 14. 80 × 14ன்னு போட்டால் 0 4 8 32 80 வரும். 0 2 11 1,120 வந்து எவ்வளவுனா வட்டி, இன்ட்ரெஸ்ட். ஓகே, இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளவு? 1,120 வந்து இன்ட்ரெஸ்ட்டுன்னு கிடச்சிட்டு. இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் கூட அசலை வந்து கூட்டினா நமக்கு மொத்த தொகையை வந்து கிடச்சிருமா? இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு மொத்த தொகை. இப்போ மொத்த தொகை வந்து எவ்வளவு? 9,120. ஆன்சர் வந்து சிம்பிள். தனி வட்டி 1,120, மொத்த தொகை 9,120. ஓகேவா? 3வது கணக்கு போகுமா? ஷீலா என்பவர் ஒரு குறிப்பிட்ட அசலுக்கு 4 ஆண்டுகளுக்கு 9.5% வட்டி விகிதத்தில் தனி வட்டியாக 21,280 வந்து செலுத்தினார். எனில் அசலை வந்து காண்க. இதில் வந்து அசல் வந்து கேட்டிருக்காங்க. இந்த கணக்கு பாருங்கள், நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கணக்கு.
சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுத்துட்டாங்க 21,280ன்ட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பிரின்சிபல் அமௌண்ட் கொடுக்கல. இது ஆண்டு வந்து 4 வருஷம், இன்ட்ரெஸ்ட் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 9.5ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம இதை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா? இப்போ 4யும் 9.5 பெருக்குனா எவ்வளவு? 4 9 36. 0.5 வந்து 4 தடவை பெருக்குனா ஒரு 2 வரும். 38/100. ஓகே, இங்கே வந்து எவ்வளவு இருக்குது? 21,280 ரூபாய் இருக்குது. ஓகேவா? இப்போது 21,280 ரூபாய் இருக்குது. இப்போ அந்த பியை மட்டும் இங்கே வச்சுட்டு இதை வந்து இங்கே கொண்டு வரலாமா? இதை இங்கே கொண்டு வந்தால் தலைகீழ் ஆகுமா? 100/38 2ஆல் அடி எடுப்போம். 50, இது 19. 19ஆல் அடி எடுத்தால் ஒரு 19 19, ஒரு 19 19, மிச்சம் 2. 2னா வந்து இங்கே இதில் 2 இருக்குது, இதில் ஒரு 2 இருக்கா, 22ன்னு வரும். அப்போ 22னா திரும்பி ஒரு 19 19 வரும். ஏற்கனவே 1, திரும்ப 1. அப்போது இப்போ 19 போச்சுன்னா 20 21 22, மிச்சம் 3 இருக்கா, 3 வந்துச்சுன்னா 3 + 8 38. அப்போ 19 38. இந்த 0 வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கோ. இப்போ 1120 × 50 இதை பெருக்கி போட்டால் ஆன்சர். ஓகேவா? இப்போ இதை பெருக்கி போடுமா? 40 0 10க்கு 0 மிச்சம் 1 1 5 5 5 1 6 5 0 0 0 3 0 56. ஓகேவா? அப்போ வந்து என்னது அசல் வந்து எவ்வளவுனா பிரின்சிபல் அமௌண்ட் அசல் வந்து எவ்வளோனா 56,000 ரூபாய். ஓகேவா? கணக்கில் கேட்டது அதானே, அசல் வந்து கேட்டிருக்காங்க. அசல் வந்து 56,000 ரூபாய். அடுத்த 4வது கேள்வி. பாஷா என்பவர் ஒரு வங்கியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தனி வட்டி விகிதத்தில் 8,500 கடனாக வந்து பெற்றார். 3 ஆண்டுகள் கழித்து 11,050 செலுத்தி கடனை அடைத்தார் எனில் வட்டி விகிதம் எவ்வளவு? இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 2 விஷயந்தான் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து என்னதுன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளவு? இன்ட்ரெஸ்ட் கொடுக்கல, 2 விஷயந்தான் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு? 8,500 ரூபாய். இன்னொன்று வந்து டோட்டல் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. அது எவ்வளவு? 11,050. வேறு ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? எண் வந்து கொடுத்துருக்காங்க. 3 வருஷம் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மாதிரி கணக்கு வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா, நமக்கு ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளவு கட்டியிருக்காங்க அப்படின்ட்டு இந்த கணக்கிலே வந்து இன்டைரக்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இன்டைரக்டாக மீன்ஸ் வந்து நமக்கு தெரியும்ல, அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட். அப்போது அமௌண்ட்டும் பிரின்சிபல் அமௌண்ட்டு கொடுத்துட்டா இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிடலாம்ல. A - P அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல் போட்டால் இன்ட்ரெஸ்ட் வந்து கிடச்சிருமா? அப்போ சிம்பிள் தான். இப்போ அமௌண்ட்டிலேருந்து பிரின்சிபலை வந்து கழிச்சிடலாமா? கழிச்சா நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடச்சிரும். 11,050லேருந்து 8,500 கழிச்சா 2,550 வந்து என்னது? இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்ட் கிடச்சா தான் வந்து நம்ம ஃபார்முலா என்னது? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு PNR/100. ஓகேவா? இங்கே வந்து நமக்கு P கொடுத்துட்டாங்க 8,500 ரூபாயின்ட்டு, N கொடுத்துட்டாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தேவையா, நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் கண்டுபிடிச்சி வச்சுட்டோம். 2,550. ஓகேவா? இப்போ வந்து அடி கொடுத்த ஆன்சர் வந்துடுமா? 0 0 கேன்சல், 0 0 கேன்சல். இந்த 85 × 3 இதை இங்கே வந்து கொண்டு வரணும். ஓகேவா? 85 × 3. ஓகே, இங்கே மேலே இருக்கா, இது வந்து இங்கிட்ட வரும்போது கீழே வந்துடுமா? கீழே வந்துடும். இதை கண்டுபிடிச்சா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகே, இப்போ வந்து அடி கொடுப்போமா? 2,550. ஓகே, 2,550 டிவைடட் பை 85 × 3 இதை கண்டுபிடிச்சா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். 1 5 5 மிச்சம் 3 35 7 5 35 5 25 மிச்சம் 1 0. ஓகே, 1 5 5 மிச்சம் 0 போட்டாச்சு. இப்போ 17 × 3 17 × 3 எவ்வளவு? 51. அப்போ 51 1 51 51 51 510. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளவு? 10%. இதுதான் வந்து ஆன்சர். அடுத்த 5வது கணக்கு. ஆண்டுக்கு 13% வட்டி விகிதத்தில் ஒரு தொகை 16,500லிருந்து எத்தனை ஆண்டுகளில் 22,935 உயரும்? போன கணக்கு செஞ்சோம்ல, அதே மெத்தடு தான். ஓகே, இங்கே வந்து என்னது? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு
இங்கே பி கொடுத்துருக்காங்க, எண் வந்து கண்டுபிடிக்கணும், ஆர் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இதுதான் இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. நமக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும்னா 22,935 16,500 வந்து கழிக்கணும். கழிச்சா வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து கிடச்சிரும். ஓகேவா, ஏன்னா இது வந்து டோட்டல் அமௌண்ட்டு, இது வந்து பிரின்சிபல் அமௌண்ட்டு, ரெண்டையும் கழிச்சா இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்க போகுது. இப்போ இந்த ரெண்டையும் வந்து கழிச்சா வந்து என்ன வரும்னா 6,435 வந்து வரும். ஓகேவா, இப்போ இந்த 6,435 இப்போ நமக்கு பி தெரியும்ல 16,500, எண் கண்டுபிடிக்கணும், எண் வந்து தெரியாது. ஸோ 13 போட்டுக்கிடும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 13. 0 0 கேன்சல், 0 0 கேன்சல். 165 13 வந்து கீழே கொண்டு வருங்களாமா. எண்ணை மட்டும் அங்கே வச்சுட்டு 165 13 வந்து கீழே கொண்டு வரலாம். கொண்டு வந்து அடி கொடுத்து போட்டால் ஆன்சர். 5ஆல் அடி கொடுக்கலாமா? 3 15 மிச்சம் 1, 3 15, 1 5 மிச்சம் 1, 14 14லாம் ஈரஞ்சா 10 மிச்சம் 4, 4னா 43, 43னா 8 40, மிச்சம் 3, 35 7. ஓகே, 1287. இங்கே 13ஆல் அடி கொடுப்போம். 1 13 13. ஓகே, 1 13 13, 9 13 எவ்வளவுனா 117 வரும். ஓகேவா, இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் 7 டிவைடட் பை 33 இன்ட்டு 13 இருக்கா. இப்போ 1 13 13, 9 13 எவ்வளவுனா 117. அப்போ 117க்கு வந்து அடி கொடுக்கலாமா? 9. மிச்சம் எவ்வளவு இருக்குது இதில் பாருங்கள், 11 இருக்கா. 128ல் 117 போனால் 11, கூட ஒரு 7 இருக்கா, 7. அப்போ திரும்பி வந்து அடி கொடுக்கலாம். அடி கொடுத்தா எவ்வளோ வரும்? 9 வருமா? 9. அப்போ 99 டிவைடட் பை 33 33 33, 1 33 33, 3 33, 99. ஆன்சர் வந்து எவ்வளவு? என் நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 3 வருடங்கள். ஓகே, n இஸ் ஈக்குவல் டு 3 வருடங்கள். நம்பர் ஆஃப் இயர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 வருடங்கள். அடுத்த 6வது கணக்கு. ஆண்டுக்கு 6% வட்டி விகிதத்தில் ஒரு தொகை 17,800 எத்தனை ஆண்டுகளில் 19,000 அந்த இதை வந்து உயரும்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இதுவும் சிம்பிள் தான். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு PNR பை 100. ஓகே, நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, எத்தனை ஆண்டுகள் எண் வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ 19,936 17,800 வந்து கரெக்டாக நீங்கள் கழிச்சிட்டிங்கனாலே பாதி வேலை வந்து முடிஞ்சு. அப்போ இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ வரும்னா 2,136 ரூபா வந்து இன்ட்ரெஸ்ட். ஓகே, அப்போ நமக்கு வந்து 2,136 இன்ட்ரெஸ்ட்னா இப்போ 2,136 இன்ட்ரெஸ்ட்டு. பிரின்சிபல் அமௌண்ட் வந்து எவ்வளோ? 17,800. எண் வந்து கேட்டுருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு 6ன்னு கொடுத்துருக்காங்க. 0 0 கேன்சல், 0 0 கேன்சல். அப்போது இப்போ எண்ணை மட்டும் வச்சுக்கிட்டு மீதி இந்த 2 வேலையும் இங்கே கொண்டு வந்துடலாமா? கீழே கொண்டு வந்துச்சுன்னா டிவிஷனில் விழும். டிவிஷனில் விழும்போது எவ்வளோ வருது? 2,136 டிவைடட் பை 178 இன்ட்டு 6. ஓகேவா, இதை அடி கொடுத்து போட்டால் ஆன்சர். ஓகே, 1 6 6, 3 6 18, மிச்சம் 3 இருக்குமா? 3 5 30, மிச்சம் 3 6 36. ஓகே, இப்போ இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் இது வந்துருமா? ஓர் 178 178 ஈர் 178 356. ஸோ n இஸ் ஈக்குவல் டு 2 வருடங்கள். கணக்கு வந்து சிம்பிள். இதிலிருந்து இதை வந்து நீங்கள் கரெக்டாக கழிச்சிட்டாலே வந்து ஆன்சர் வந்து முடிஞ்சிடும். 2,136 வந்துடும். திரும்ப இதை வந்து அடி கொடுத்தா போதும். 107 இது 100ஆல் போகும்போது 0 0 கேன்சல் ஆயிரும். ஸோ 178 இன்ட்டு 6ன்னு இருக்கும். 6ஆல் அடி கொடுத்தா 3 18, மிச்சம் 3 33, 5 30, மிச்சம் 3. ஓகே, 33 இருக்கும். 5 30க்கு மிச்சம் 3. அடுத்தது திரும்பி 3 இருக்கும். 6 36. ஓகேவா, இப்போ இங்கே பாரு 178 356. இதை 2ஆல் பெருக்கினா இது வருது. அப்போ ஒரு 178 78 இது 2. ஆன்சர் வந்து இதுதான்.
அடுத்த 7வது கணக்கு. இதுவும் அதே மாதிரி வரும். கடனாக வழங்கப்பட்ட அசல் 48,000. இதுக்கு 2 ஆண்டுகள் 3 மாதங்களுக்கு பின்னர் தனி வட்டி மூலம் பெறப்பட்ட மொத்த தொகை வந்து 55,560 எனில் வட்டி விகிதத்தை காண்க. இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் எப்பவும் போல தான் பாருங்கள். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு PNR/100. இப்போ நமக்கு P கொடுத்துருக்காங்க, R வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா, R வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. N வந்து எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள், 2 ஆண்டுகள் 3 மாதங்கள் கொடுத்துருக்காங்க. இப்படி 2 ஆண்டுகள் 3 மாதங்கள் கொடுத்தாங்கன்னா டிவைடட் பை 12 போட்டுக்கோங்க. ஏன்னா வருஷ கணக்கில் தான் நம்ம செய்வோம். ஓகேவா? 2 3 12 மாதம் போட்டுக்கோங்க. 1 3 3 4 3 12. அப்போ 2 1/4. இப்போ இது கலப்பெண்ணத்தை வந்து பின்னமாக மாற்றலாமா? 4 2 8 8 1 9 9/4. அப்போ n is equal to 9/4ன்னு வச்சுக்கோங்க. இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர் வந்துடும். இப்போ 55,560 இருந்து 48,000 வந்து கழிச்சா 7,500 எவ்வளோ வருது? 7,000 சேர்த்தா 7,560 ரூபாய் வருதா? ஓகே, இது பார்த்துருவோம். 55,560 இருந்து 48,000 வந்து கழிக்கிறோம். கழிச்சா எவ்வளோ வரும்? 0 6 5 15லாம் 7 7,560 ரூபாய். ஓகேவா? இப்போ அவ்வளோதான். இந்த 7,560 ரூபாய் பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ? 48,000 ரூபாய் இன்ட்டு 9/4. ஓகேவா? நம்ம n வந்து என்ன கண்டுபிடிச்சோம்? 9/4. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டுபிடிக்கணும். கீழே 100. 0 0 கேன்சல், 0 0 கேன்சல், 480. இந்த 9/4 எப்படி ஆகும்னா தலைகீழ் ஆகுமா? இந்த சைடு வரும்போது 4/9 இன்ட்டு ஒரு 480. ஓகேவா? ஒரு நாள் 4 2 0. இந்த 0 0 கேன்சல் பண்ணிடலாம். 9 9 ஐயம் 6 9 54 7 9 63 8 9 72 மிச்சம் 3. ஓகே, 8 9 72 மிச்சம் 3 36. அப்போனா 4 9 36 84. 1 12 12 I 12 60 R 12 72 7 12 84. ஸோ பர்சன்டேஜ் வந்து எவ்வளவு? 7% தான் வந்து ஆன்சர். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 7%. தனி வட்டி கேட்டிருக்காங்க. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 7%. ஒரு தொகையானது 3 ஆண்டுகளில் 12% விதத்தில் 17,000 கிடைக்கிறது எனில் அந்த தொகையை காண்க. இந்த கணக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமான கணக்கு. ஸோ கொஞ்சம் நல்லா பாருங்கள். இந்த மாதிரி வந்து ஒரு எக்ஸாம்பிள் கணக்கும் வந்து இதில் வந்து இருந்திருக்கும். ஸோ இதை வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஒரு தொகையானது 3 ஆண்டுகளில் 12% தனி வட்டி விகிதத்தில் 17,000 கிடைக்கிறது எனில் அந்த தொகை. நமக்கு இங்கே வந்து ஃபஸ்ட்டு தொகை எவ்வளவுனே கொடுக்கல. ஓகே, தொகை எவ்வளவுனே கொடுக்கல. நமக்கு வந்து டோட்டல் அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க 17,000. இதுக்கு முன்னாடி உள்ள கணக்கெலாம் வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா பிரின்சிபல் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். இதில் டோட்டல் அமௌண்ட்டு மட்டும் கொடுத்துருக்காங்க, பிரின்சிபல் அமௌண்ட்டை வந்து கொடுக்கல. செகண்டரி பாயிண்ட் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க 12%. ஓகேவா? அதேமாதிரி எண் வந்து கொடுத்துட்டாங்க 3 வருஷன்ட்டு. இப்போ நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு PNR/100. ஓகே, இங்கே வந்து நமக்கு P வந்து என்னன்னே தெரில, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து தெரில, NR தெரியுது, 100 வந்து தெரியுது. இந்த மாதிரி வந்து சம்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து எப்படி செய்யணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஓகேவா, இந்த மாதிரி சம்ஸ் இருந்துச்சுன்னா இப்போ நமக்கு இது டோட்டல் அமௌண்ட் வந்து எப்படி பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டு தானே. இப்போ நமக்கு பிரின்சிபல் தெரியாது, இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க என்ன செய்வோம்? PNR/100ன்னு போடுவோமா? அப்போது
பி ப்ளஸ் பிஎன்ஆர் பை 100ன்னு இருக்குமா. இப்போ இதில் வந்து பியை வந்து காமனாக வெளியே எடுத்தால் என்னது 1 ப்ளஸ் என்ஆர் பை 100ன்னு இருக்கும். ஓகே, 1 ப்ளஸ் என்ஆர் பை 100 இருக்குமா. இப்போ என்ன ஆறும் தெரியும், இதில் சப்ஸ்டியூட் பண்ணி கொண்டு வந்தால் வந்து ஆன்சர் வந்துடும். இதை வந்து இப்படியும் வந்து செய்யலாம், இது வந்து இப்படியும் செய்யலாம், இல்லை வேறு ஒரு மெத்தடும் உண்டு. என்னென்னா ஓகே, இந்த மெத்தடு தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதே வந்து செய்யுங்க. ஓகே, இதை வந்து நல்லா வந்து கவனிங்க. இது எனக்கு கரெக்டாக தெரியும், உங்களுக்கு எப்படி கன்வீனியண்ட்டாக சொல்லிக் கொடுக்கணும்னு யோசிச்சிட்டேன். ஓகே, இப்போது A is equal to P plus I. ஓகே, இதான கான்செப்ட். டோட்டல் அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டு. இப்போது நமக்கு P வந்து தெரியல. ஓகே, வச்சுக்கோங்க. இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும்னா PNR by 100. இப்போ இந்த இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், இப்போ நமக்கு டோட்டல் அமௌண்ட்டு தெரியும் 17,000. ஓகேவா. அப்போ P மட்டும் வச்சுக்கலாமா. P வச்சுக்கிட்டால் Pயை மட்டும் காமனாக வெளியே எடுத்தால் என்ன வரும், 1 வருமா. இந்த 2க்கு பதிலாக 1 வரும், ப்ளஸ் NR by 100. ஓகே, இப்போ N வந்து என்னது நமக்கு கொடுத்துட்டாங்க 3, R வந்து என்னது 12, 2 பெருக்குன்னா எவ்வளோ 36. அப்போ 1 + 36 by 100. அப்போ இந்த இது கலப்பு பின்னமாக இருக்குது, அது பின்னம் மாற்றினா எப்படி வரும், 100 + 36னா எவ்வளோ 136 by 100. அப்போ P is equal to 136 by 100ன்னு இருக்கும். ஓகேவா. பிரின்சிபல் அமௌண்ட் வந்து ஒரு 17,000 இருக்கும். இப்போ பியை மட்டும் வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையும் இங்கே கொண்டு வந்துடலாமா. மிச்சம் எல்லாத்தையும் கொண்டு வந்து அடி கொடுத்த ஆன்சர். அப்போ ஓகே, அப்போ வந்து என்னது 17,000 × 100 டிவைடட் பை 136. 2ஆல் அடி கொடுப்போமா. 2ஆல் அடி கொடுத்தா 50. 2 2 6 2 12, மிச்சம் 1, 8 2 16. திரும்பி 2ஆல் அடி கொடுப்போம் 25. 3 4. ஓகேவா. இப்போ பாரு, 1 17 17, 17 34. 1000 இருக்கா. 2 2 500. அப்போ 500 × 25 பெருக்குனா நமக்கான பிரின்சிபல் அமௌண்ட் வந்து கிடைச்சிருது. ஓகே, பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு இருக்கா, பிரின்சிபல் அமௌண்ட் வந்து கிடைச்சிரும். 500 × 25. 5 25 எவ்வளவு 125. 2 0 அப்படியே போட்டுக்கோங்க. 12,500. ஓகே, அந்த 12,500 தான் என்னது அந்த தொகை. ஓகே, ஏதோ ஒரு தொகைன்னு கொடுத்துருந்தாங்களே, எக்ஸ் தொகை வந்து 12,500 தான். ஓகே, இந்த மாதிரி கணக்கெல்லாம் வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த மெத்தடில் செஞ்சால் தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக வரும். ஷார்ட்கட் மெத்தட் வந்து உங்களுக்கு ஒரு சில நேரத்தில் மறந்துச்சுன்னா மாட்டிக்கிடுவீங்க. ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து 8 கணக்கு பார்த்தாச்சு. இன்னும் அடுத்த கணக்கில் வந்து மொத்தம் 17 கணக்கு. அடுத்த வீடியோவில் மீதி உள்ள 9 கணக்கு வந்து பார்ப்போம். ஓகே, அந்த கொள்குறி வினாக்கள் இந்த இதெல்லாம் வந்து அடுத்த கணக்கில் வந்து பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.